கர்ப்பிணி. எங்க குடும்பம் ஜாதகத்தை எவ்வளவு நம்புவோம்னு உனக்கே நல்லா தெரியும். என் குடும்பத்துல ஜாதகம் சரியில்லாம என் புள்ளைய இழந்திருக்க. திரும்பவும் அதே மாதிரி ஜாதகத்தால ஒருத்தரை இழக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? வசதி வாய்ப்ப பார்க்காம உன் பொண்ணுங்களுக்கு என் பேரன்களை கட்டி வைக்கணும்னு நினைச்ச எங்களுக்கு நீ குடுக்கிற மரியாதை இதுதானா? அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணல. நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறவ. எனக்கு இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ண தெரியாதுமா. இங்க பாருங்க, நீங்க இசையோட ஜாதகத்தை கேட்டீங்க. நான் வீட்டுல இருந்துதான் ஜாதகத்தை எடுத்து கொடுத்தேன். இசை தானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. மத்தபடி இந்த இசையோட ஜாதகத்தை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா. அவ ஜாதகத்தை இசை தானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. வீட்ல இருந்த ஜாதகத்தை நீ குடுத்து விட்ட. மத்தபடி நீ அப்பாவி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ல வரியா? ஐயோ சமந்தி, அதான் உண்மை. நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. வீட்டுல வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. வர வருமானத்துல அவங்களை நல்லபடியா கட்டி கொடுத்து கரை சேர்க்கணுங்கிற ஒரே யோசனை தவிர நான் எதுவும் நினைச்சதே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது. இங்க பாருங்க, இசை கிட்ட நான் ஜாதகத்தை கொடுத்து அமைச்சது வரைக்கும் தான் உண்மை. அதுக்கப்புறம் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இதுல இப்படி ஒரு வில்லங்க இருக்குங்கிறத நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். சம்பந்தி, உங்களை மாதிரி தான் நானும். ஜாதகத்தை நம்புறவ, அந்த கடவுளுக்கு பயந்தவ. இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்ப இந்த ஜாதக விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? சத்தியமா எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுங்க. என்ன நம்புங்க, எனக்கு நிஜமா தெரியாது. அப்ப எப்படி 2 ஜாதகம் வந்துச்சு? ஒன்னு ஒரிஜினல், இன்னொன்னு போலி. இது எப்படி நடந்துச்சு சொல்லு. இங்க பாருங்க சம்பந்தி, இதெல்லாம் நீங்க இசை கிட்ட தானே கேட்கணும். என்ன கேட்டா நான் ஒரு அப்பாவி. இங்க பாருங்க, நான் என்ன இசை மாதிரி விவரமானவளா நீங்க கேக்குற கேள்விக்குலாம் பதில் சொல்றதுக்கு? சொல்லுங்க. என்னையே பாக்குற இசை, நான் உன்கிட்ட தானே ஜாதகத்தை கொடுத்து அமிச்சேன். சொல்லு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இங்க பாரு இசை, இந்த ஜாதகத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லிரு ப்ளீஸ். நீ பாக்குறல்ல, இவங்களா என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ பாத்துட்டு சும்மாதான் இருப்பியா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கமோ பாசமோ இல்லையா? பெத்த பொண்ணு மாதிரி உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தனே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எப்பவும் உலகத்துல இவதான் நல்லவ மாதிரி மூஞ்ச வச்சுட்டு பேசுவா. இதுக்கு மட்டும் அமைதியா இருக்கா? ஏய் இசை, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? இசை, பதில் சொல்லுமா. மன்னிச்சிருங்க அத்தை, அந்த ஜாதகத்தை மாத்தி வச்சது நான் தான். மா, என்னம்மா நீ? உன்னை எவ்வளவு நம்பணும் நாங்க? இப்படி பண்ணலாமா நீ? இது என்ன சாதாரண விஷயமா? ஏங்க நிறுத்துங்க. இவள கொஞ்சி கொஞ்சி கெடுத்ததெல்லாம் போதும். ஏய் இசை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலியா ஜாதகம் எழுதிட்டு வந்து அதை என்கிட்டயே கொடுப்ப? ஜாதகத்துல எனக்கு எவ்வளவு நம்பிக்கைன்னு உனக்கு தெரியும்ல. கடவுளுக்கு சமமா ஜாதகத்தை நம்புறவனா இந்த விஷயத்துல என்ன ஏமாத்திருக்கியே, இது எவ்வளவு பெரிய துரோகம். அத நீ செஞ்சிருக்க. என்னோட நம்பிக்கை எல்லாம் சிதைச்சிருக்க. சிரிச்சு சிரிச்சு பேசி இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிருக்க. சுபத்ரா, அம்மா, என்னம்மா பண்றீங்க? யாரும் என்ன தடுக்காதீங்க. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு. எதுக்கு இப்படி பண்ண? வாய் திறக்கறாளா பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் இவ்ளோ நெஞ்செழுத்தம் இருக்க கூடாது. சுபத்ரா கேக்குறால, சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண? சொல்லுமா, என்ன காரணம்?
இசை, தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடு. அம்மா உன்னை மன்னிச்சிருவாங்க. சொல்லு இசை. எனக்கு சுபத்ரா அத்தைய ரொம்ப பிடிக்கும். இந்த குடும்பத்துல வாழணும்னு ஆசைப்பட்டதா போலியான ஜாதகத்தை கொடுத்து என்ன மன்னிச்சிருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க அன்னிக்கு ஐஸ் வைக்கணும்னு நினைக்கிறியா? நீ கெட்டிக்காரிதான். எப்படி பேசணும், எப்படி ஆள மயக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. யாரும் பேசாதீங்க. ஏய்,